Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது வாழைக்காய் பஜ்ஜி. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு நம்ம அத வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமா நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பஜ்ஜி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 200 grams கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 75 grams அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 டீஸ்பூன் இல்லனா 3/4 டீஸ்பூன் இருந்தாலே போதும் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஆப்ப சோடா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சீரகம் 1/2 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் 5 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது சின்ன வாழைக்காய் தான். நீங்கள் பெரிய வாழைக்காயாக இருந்துச்சுன்னா 2 வாழைக்காய் போதும். நம்ம வாழைக்காயில் ஓரமாக இது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். தோல் வந்து ரொம்ப சீவ வேண்டாம், லைட்டாக நம்ம சீவிக்கலாம். இந்த எட்ஜில் இருந்து அப்படியே எடுத்திங்கனாவே தோல் வந்துடும். எப்பவுமே வாழைக்காய் வந்து கருப்பாகும். இதே மாதிரி எல்லா வாழைக்காயில் இருக்கிற தோல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெருசாக இருந்ததுன்னா 2ஆக போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரே ஒரு இது பெருசாகவே நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இதை விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுல சீவிக்கலாம். இது கரெக்டாக பார்த்து சீவணும். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே சீவிக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். வாழைக்காய் வந்து கட் பண்ணி அதாவது சீவி வச்சுட்டோம். இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, இது மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், இது வந்து ஆப்ப சோடா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. நீங்கள் தேவைன்னா மஞ்சத்தூள் கூட ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். பேட்டர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கணும். தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வந்து நிறைய குடிக்கும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்துட்டு தான் ஊற்றணும், ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான், அதாவது வாழைக்காயில் வந்து மாவு வந்து பிடிக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அதாவது வளவலன்னு அப்படியே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டான பதம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் வந்து எடுத்து டிப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைக்காய் ரெடி, பஜ்ஜி மாவும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டையும் நம்ம அதாவது ஒரு பீஸாக எடுத்து நம்ம டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த கலர் வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. வாழ்வில் செய்ய வேண்டியது அறக்காரியங்களே. நமக்கு பழிதரும் செயல்களை விட்டுவிட வேண்டும்.